ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். இங்கே பாருங்கள், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசிங்க. நான் வந்து இட்லிக்கு வந்து ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான். புழுங்கல் அரிசி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இப்படி இருக்கிறது பார்த்தா அரிசி மாதிரியும் தெரியல. இது இது எப்படி பயன்படுத்தலாமா என்னங்கிறது எனக்கு தெரியல. அதனால் நான் இப்படி தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. நீங்களும் இந்த மாதிரி ரேஷன் அரிசி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் அதை பற்றி நமக்கு என்னன்னு தெரியாது இல்லைங்களா. இந்த மாதிரி இந்த அரிசியில் இப்படி இருந்துச்சுங்க, சரியா. நம்ம இது என்னன்னு தெரியாமல் நம்ம பயன்படுத்த முடியாதனால நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இட்லிக்கு ஆட்டுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னதாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை எடுத்து நம்ம ஊற வச்சுட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சால் எனக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், சரிங்களா. நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் இருக்குது போல் இருக்குங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் வந்து ரேஷன் அரிசி பயன்படுத்துவீங்க. நான் வந்து ரேஷன் அரிசி பாதி இட்லி அரிசி பாதி போட்டு தான் நான் வந்து மாவுக்கு ஊற வச்சுவேன். இட்லி மாவுக்கு ஊற வச்சுட்டு நான் அரைப்பேன். இது வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அரிசி வந்து நம்ம களைவோம் பார்த்திங்களா, அரிசி கழுவும் போது இது அப்படியே மேலாக வந்துடுதுங்க. அப்படியே அதாவது என்ன சொல்கிறது, இந்த எடை கம்மியாக உள்ள பொருளெல்லாம் மேலே அப்படியே மிதந்து வர மாதிரி இது வந்துடுதானா, இருந்தாலுமே எல்லா இதுவும் வந்துடுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில. அதனால் நம்ம எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டே இதெல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. நான் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு தான் நான் ஊற வைக்க போகிறேன், சரிங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவீங்க, இந்த அரிசி வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் நாய்க்குட்டியெல்லாம் வச்சுருக்கவங்க இதைத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நல்ல அரிசி. இது வந்து சுகர் பேஷண்ட்டெல்லாம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்க கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் வந்துட்டு கை பார்த்து எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து பயன்படுத்துங்க. நீங்கள் இந்த பெட்ஸுக்கு ஏதாச்சும் அப்புறம் வயிற்றுக்கு தொந்தரவு அந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கு வேறு நீங்கள் வந்து வைத்தியம் பார்த்துட்ருக்கணும். அதுக்கு தாங்க இது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சொன்னாங்க, சரிங்களா. வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே நன்றிங்க. இது நான் உங்களுக்கு நல்லா இப்படி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் வாயிலையும் போட்டு ஒரு அரிசி மென்று பார்த்தேன், எனக்கு அரிசி சாப்பிட்ட அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இல்லைங்க. ஆனால் இந்த அரிசி மென்று பார்த்தா நல்லா கடுக்கடுன்னு இருக்குது. அதனால் இது என்னன்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ இப்போ போடணுன்னு தோணுச்சு, அதனால் போட்டேங்க, சரிங்களா.